நிர்மல்குமார் அவர்கள் பிரஸ் மீட்ல திமுக அதிமுக கட்சியே இருக்காது, அது பாஜகல இணைந்துடும், கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காரு. பிஜேபியும் அதிமுகவும் திமுகவும் ஒன்று சார், அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா தான் இருக்குது. அது எதுக்கு திமுக பழைய என்டிஏ கூட்டணியில் திமுக சேரப்போகுது, அவ்வளோதானே? நாளைக்கு திமுகவும் பாஜகவும் கை கோர்க்கலாம் அப்படிங்கிறார். நீங்க நேத்து நீங்களும் தாவேகவும் எதிர்த்து இருந்தீங்கோ, இன்னைக்கு நீங்க கை கோக்குறீங்கோ, அது என்னங்க சொல்றது? நாளைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மோடி வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிட்டு அவங்க சேர்ந்துருவாங்க. இப்ப கச்சத்தீவு வேணும்னா நீங்க பாஜகவை போய் கேளுங்க, 12 வருஷமா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லாத பிரச்சனை என்கிட்ட ஏன் கொண்டு வரீங்கன்னு தாவேகா கூட்டணியில இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பிஜேபியும் காங்கிரஸும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணு. இவரு சம்பாரிச்ச காசுக்கு வரி கட்டாதவர், அரசியல் பிழப்பு நடத்தணுன்றதுக்கோசரம் காமராஜரோட ஒப்பிட்டு பேசுவீங்களா? என்ன விதமான வாதம் இது? அதிமுக பாருங்க, உங்க கட்சியை பாருங்க, 5 எம்எல்ஏ திமுக தயவால ஜெயிச்சிங்க. உறுதி மொழியை முழுக்க எடுக்கவே முடியல சார், அவ்வளோ தடங்கல்கள் அடிதடியால. பாதி படிக்கிறாங்க அடிக்கிறாங்க, படிக்கிறாங்க அடிக்கிறாங்க. 108 எம்எல்ஏ நிற்கிட்டோம், 107 எம்எல்ஏ எல்லாரும் பேரையும் லைனாக சொல்லிட்டோம். நான் அரசியல் பொது வாழ்க்கையில் வர்றதே விட்டான்னு சொல்லி 48 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. யாருன்னா ஒருத்தர் எதிர்வினை ஆட்டுனீங்களா? இதுவே தேவையில்லை, வெக்கமா இல்லை? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிர்மல்குமார் அவர்கள் பிரஸ் மீட்ல ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு 2 வருஷத்துல திமுக அதிமுக கட்சியே இருக்காது, அது பாஜகல இணைந்துடும், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப போட்டி நடக்கிறதே யாருக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும் அப்படின்றதுதான் போட்டி நடக்குது. திமுக குடும்பத்துக்கு ஒரு 2-3 கேபினெட் மினிஸ்டர்ஸும் எடப்பாடி அவர்களோட குடும்பத்துக்கும் கிடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க ஹாப்பியா ஆயிடுவாங்க, கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இந்த கூட்டணி திமுக அதிமுக பாஜக இவங்களுக்குள்ள இருக்கிற புரிதல், இதை பத்தி தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அவங்கள சார்ந்தவங்களே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொன்னது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது, குறிப்பா திருச்சி சிவா அவர்கள் கேபினெட் மினிஸ்டரா உட்காருவாரு அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விஷயமா எல்லாராலையும் பார்க்கப்படுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? ரொம்ப அதீத கற்பனை ரொம்ப அதிகமாக ஆகும்போது இந்த மாதிரி சில நல்ல சிந்தனைகள்லாம் வர்றது உண்மை. தேர்தலில் வரணும், ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் சேருவாங்களா என்ன ஏது தெரியாது. பிஜேபியில் போய் திமுக சேருமா, எந்த அளவுக்கு சேரும் அப்படின்றதெல்லாம், அதாவது திமுக பாஜக அதிமுக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சர்வ வல்லமை படைத்த இந்த கட்சிகளை எதிர்த்து போராடி அவங்க கேபினெட் மினிஸ்டர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இல்லை, கட்சியே இருக்காதுன்றாரு, கட்சியை இணைச்சிருவாங்க. என்னன்னா இப்போ குதிரை பேர் அரசியல் பற்றி யாரும் பேசக்கூடாது. கரண்ட்டு பில்லு அதிகமாக வருது, அதை பற்றி அதுவும் பேசக்கூடாது. சைலண்ட்டாக சொத்து வரி தண்ணி வரி ஏறிக்கிட்டே இருக்குது. அதாவது எப்படின்னா லோக்கல் பாடிஸ் சிறுவ ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த சர்சார்ஜ் ஏற்றுறது, அதுக்கப்புறமா லேட் ஃபீ போடுறது, அதுக்கப்புறமா மாதத்துக்கு அதுக்கு காம்பவுண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் சைலண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இதெல்லாம் நீங்கள் வேறு எதுவும் சத்தம் இல்லைன்னா மக்களோட நோக்கமோ இல்லை மக்களோட சிந்தனை அதில் போகும். வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஆட்சிக்கு 2 மாத காலம் ஆகிப்போச்சு. இப்போது இருக்கிற வேலைகளை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க, எப்படி நியமனம் பண்ண போகிறீங்கன்னா தெரியல. அரசு ஒரே ஒரு விஷயத்தில் தான் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் கூட்டத்துக்கு போய் செத்துடணும். எல்லாம் லாக்அப் டெத்தில் மரணம் ஆகி போச்சுன்னா மேபி அவங்களுக்கு வேலை கிடைக்குமோ என்னமோ தெரியும். அப்போது யாருன்னா செத்து போனால் தான் வேலை கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ தாவேகாவோட கொள்கை. என்ன வேலை வாய்ப்பு எப்படி நிரப்பணும்? கூட்டத்துக்கு வருவாங்க, கூட்டத்தில் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு இப்படி தான் இருக்குது. மின்வாரியத்துறை மருத்துவத்துறை எல்லாம் இப்போ வேலை வாய்ப்பு, அதெல்லாம் வேலை வாய்ப்பு ஆல்ரெடி முன்னாடி பஞ்சாயத்தில் இருந்து நிலுவையில் இருந்தது. போட வேண்டிய போஸ்ட்டுகளை கோர்ட்டு கேஸ் எல்லாம் நிலுவையில் இருந்தது தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக இவங்க புதுசாக ஓப்பனிங் பண்ணி இவ்வளோ போஸ்ட்டு ஃபில் அப்படிலாம் கிடையாது. அதாவதுங்க ஒரு மாதத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மார்ச் ஏப்ரல் பீரியட்லேயும் ஆயிரக்கணக்கான ஒரு அரசு வேலையை விட்டு வெளியில் போகிறாங்க வயசு முதிர்வுக்காரங்க. அப்போது ஒரு சைடு மேபி அரசாங்கத்தில் இந்த ஓய்வு பெற வயசை குறைச்சி
பண்ணிங்கன்னா கூட நிறைய பேர் போவாங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை எதுவுமே கிடையாது. அப்போ நான் பேசுறது ஒரு 4-5 விஷயம் மக்கள் சார்ந்து பேசினேன். லஞ்சம் இன்னும் கீழே வந்து இருக்குது, குறைஞ்சிருக்கு, நான் அதை மறுக்கலை, ஆனால் இருக்குது. இப்போ இதெல்லாம் பேசாமல் இப்போ நம்மளை இப்படி பேச வச்சிட்டாங்கல்ல. பிஜேபியும் அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர், அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா தான் இருக்குது. அது எதுக்கு திமுக சேருதுன்னு சொல்லிட்டு போகலாம்ல என்டிஏல. அதை எப்படி இழுத்து ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி ராகமாக அதில் அந்த அம்மையார் ஜானகி காலம் சென்றவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, கண்ணா இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இங்கே ஸ்ருதி ஏற்றி அதை இன்னும் வந்து ஒரு மாடுலேஷனில் அப்படி பாடினீன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் கண்ணா, எங்கே ஒரு வாட்டி முயற்சி செய் அப்படின்வாங்க. அம்மா வந்து அவங்களுக்கு சங்கீதம் தெரியும் சொல்லி கொடுப்பாங்க. உடனே அது எதிரில் இருக்கிறவங்க வந்து அதை மாடுலேஷனோடு பாடுவாங்க. இப்போ பாரு எவ்வளோ நல்லா இருக்கு. அந்த மாதிரி இவர் மாடுலேஷனோடு பண்ணுகிறார். பழைய என்டிஏ கூட்டணியில் திமுக சேரப்போகுது, அவ்வளோதானே இதுக்கு சப்ஜெக்ட். சார் அது எடப்பாடி அவர்கள் கட்சியை அடமான வச்சுட்டாரு, சரி, லெட்டர் பேட் மட்டும்தான் வச்சிருக்காரு, அவர் கட்சி பத்தின அக்கறை இல்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு யார நம்பணுங்கிறதே தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, 2 பேரும் கட்சியே கலைச்சிருவாங்க இல்ல பிஜேபியோட சேர்த்துருவாங்க. கரெக்டுங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஜாலியா இருக்குல்ல இதை கேட்கும்போது. இந்த கட்சியே அழிஞ்சு போடும், இந்த கட்சி அடமானத்தில் இருக்குதுன்னா அடமான ரசீது யாருக்கிட்ட இருக்குது, எந்த மார்வடி கிட்ட வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படியே அதாவது எப்படின்னா இந்த டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து டைம் பாஸ், அதாவது டீயும் குச்சாமல் இருக்கணும், அரசியலில் ஒரு அரட்டையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசுகிற பேச்சு. இவர் துறையில் கரண்ட்டே இல்லாமல் அங்கங்கே பொதுமக்கள் போராட்டம் பண்ணுகிறாங்க டெய்லி. இப்போ திமுக அழிய போகுது, இல்லை அதிமுக அடமானத்தில் இருக்குதுன்னா ஓட்டு போட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் பிடிக்கலன்னு தானே ஓட்டு போனாங்க. சரி, அந்த கட்சி வீணாக போனால் போயின்னு போகுது, சந்தோஷம் தானே உங்களுக்கு. எதுக்கு பொழுதுக்கும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அந்த கட்சி வீணாக போயிடும், நல்லது தானே உங்களுக்கு. எதுக்கு அதையே பேசிகிட்டு இருக்கீங்க திருப்பி? இப்போ பொதுமக்கள் தேவையான பிரச்சனை பேச மாட்டீங்க. காவேரியில் தண்ணி வரல, காவேரியிலேருந்து தண்ணி வராதனால இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க விவசாயி தெரியல. அங்கங்கே விவசாயிகள் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் கடனை ரத்து பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பேசாமல் பிஜேபியோடு சேர்கிறது. மேகதாது பிரச்சனை பற்றி கேள்வி கேட்டப்ப அணை வராம இருக்கிறதுக்கு நாங்க எல்லா முயற்சியும் எடுப்போம், ஆனா 70கள்ல இருந்து இந்த பிரச்சனை, இதுக்கு காரணம் திமுக தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நம்ம திமுகவை குறை சொல்ல முடியுமா சார்? நம்ம திமுக கிட்ட தான் வந்து அந்த பாஸ்பர் பவுடர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு மழை மேகத்துலலாம் தூணிங்கன்னா உங்களுக்கு மழை நல்லா பெய்யும். அப்படியே வந்து ஒகேனக்கல் வழியாக வந்து தண்ணி ஃபுல்லாக வந்ததுன்னா கர்நாடகா கபினி அங்கே வந்துடும். வயநாட்டில் பெஞ்சுன்னா மோயாரில் தண்ணி வரும். அப்படியே சத்தியமங்கலத்தில் பெஞ்சுன்னா பவானிக்கு போயிடும். அப்போ திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹெலிகாப்டரையும் அந்த பாஸ்பர் பவுடரையும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. 70கள்லேருந்து பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஏன் அதை சட்டமன்றத்தில் முதல்வர் அன்றைக்கி பேச வேண்டியதுன்னா இவ்வளோ சொல்கிறீங்க, அதாவது இவ்வளோ நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு 70லேருந்து பிரச்சனை இருக்குன்னு. சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் வருது, சிறப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது அப்படியெல்லாம் வாதம்லாம் பேசலையே. திமுகவால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றாரு அவர் இன்னைக்கு. காவேரி ஆத்து ஆறுங்க, ஆறுல தண்ணி கொடுக்காதது அவங்க பிரச்சனைங்க. திமுகவுக்கும் அதுக்கு என்ன? திமுக அதில் வந்து போதிய முடிவு எடுக்கலை, அவங்க பீரியட்ல கோர்ட்ல கேஸு தோத்துச்சு, அவங்க சரியா வாதாடல, அப்படி சொன்னா கூட ஒரு புரிதல் இருக்கு. சரி, திமுகவே தான் 60 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கா, நடுவில் அதிமுக ஆள் இல்லையா? சரி, உங்கள் சொந்தம் காங்கிரஸ் கட்சி இருக்கு, எங்க பேசி மறுக்கா பேசி தண்ணி வாங்கி கொடுங்க. ஆமாம், சரி, திமுக தண்ணி வாங்கி கொடுக்கல, திமுக மோசம் பண்ணிச்சு, ரைட்டு, தோக்கச்சிட்டாங்களா, முடிஞ்சு போச்சா, ஒரு வாட்டி அடிச்சிட்டிங்களா, தீய சக்தி தோந்து போச்சா, இப்போ நீங்கள் தூய சக்தி வந்துட்டீங்களா? எங்கள் ஐயா மாணிக்கம் தாக்கூருக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்தே பாரத்தில் ஏற்றி விட்டு பெங்களூர் போய் இறங்கி அங்கே போயிட்டு அப்படியே தண்ணி டிபார்ட்மெண்ட் யாரோ, சரி, நேற்று போதையை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தர் கேரளாலேருந்து வந்தார்ல, அவர்கிட்ட முல்லை பெரியாரப்பா டேம் கொஞ்சம் ஏற்றிக்கிறோம்ப்பா, ரெசார்ட்டு பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, என்ன காம்பன்சேஷன் நாங்கள் கொடுத்துட்றோம், தண்ணி பிரச்சனை எங்களுக்கு வந்து மதுரை தாண்டி வைகை வந்து இன்னும் கொஞ்சம் இடம் போக வேண்டியதாக இருக்குது, எங்களுக்கு இன்னும் ராமநாதபுரம் தூத்துக்குடி அந்த சைட்லாம் வந்து வறட்சி இருக்குது, எதனா பண்ணணும், எதனா பேசினீங்களா? நேற்று பேசினீங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு ரமேஷ் சென்னித்தலா ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு சப்ஜெக்ட் தெரியும், எதனா பேசினீங்களா தமிழ்நாடு நல்லன்னு? பேசுற சப்ஜெக்ட் வேற தானே சார். சரி, தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. ரமேஷ் சென்னித்தலா கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இது நான் கேட்டால் கரெக்டாக வருமா, ஒத்துக்குவாரா? சதீசன், எனக்கு சதீசனோட பழக்கம் இல்லை, சதீசன் நிகழ்ச்சிக்கு வர நான் வரல, என்ன நினைக்கிறாரு தெரில, எதனா பேசினீங்களா, டிஸ்கஸ் பண்ணிங்களா? துண்டு சீட்டு கூட கசியிலையே, பிட்டு நியூஸு கூட பேசியிருந்தா வந்திருக்கோம்ல. சதீசனை பல்சு பார்க்கும் ஜோசப் விஜய் எப்படி இவரை வந்து நட்பராக்கி அவர்கிட்ட வந்து கேரளத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு நலன் பெற புது யுக்தி, புது முயற்சி, அதான் நிறைய பேர் வச்சுக்கிறீங்களா இந்த மாதிரி தலைப்பெல்லாம் போட்டு செய்தி போகிறதுக்கு, போட்டிருப்பாங்களே, ஏன் போடல, ஏன் வரல? பாலிடிக்ஸ் வந்து இஸ் அ நாட் ஓன்லி ஆர்ட் ஆஃப் ஒரு பர்செப்ஷன், இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் பப்ளிக் குட் வில். பப்ளிக்கு என்ன நல்லது செய்யணும்னு தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பண்ணுறது.
இப்போ நான் கேட்குறேன், இப்போ திமுக அதிமுக செஞ்சால் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, இது தாவேகா மாத்திரம் சொல்லல சார், திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு தாவேகா அண்ட் டீம் அண்ணன் திருமாவளவன் சரி நாளைக்கு திமுகவும் பாஜகவும் கை கோர்க்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்க நேத்து நீங்களும் தாவேகாவும் எதிர்த்து இருந்தீங்கோ, இன்னைக்கு நீங்க கை கோக்குறீங்கோ, அது என்னங்க சொல்றது? பாசிச பாஜக வந்துவிடும், பாசிச பாஜக வந்துவிடும் சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்களாம் ஒன்றாயிட்டீங்களே. அப்போ உங்களுக்கு தேவை ஒரு 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 ஸ்லோகன் தான். இந்த ஸ்லோகன் சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பிஜேபி பண்ணால் குதிரை பேர அரசியல், வாஷிங் மிஷினு. அதே தாவேகா பண்ணால் கரை நல்லது, நிர்மா, ரீலு, சர்ஃபு, இது பவுடர்லாம் விளம்பரம் தேடி கொடுக்குறீங்க. நீங்கள் அதான் பண்ணுறீங்க. நீங்கள் யாருன்னா ஒருத்தர் பேசுகிறாங்களா அதை பற்றி? திமுக பேரம் பேசுனா 50 கோடி, தாவேகாக்கு யாருன்னா எம்எல்ஏ வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு சேர்றாங்க, அவங்க இதில் பண பரிவர்த்தனை இல்லை. ஏன் திமுக தாவேகால இருக்கிறவங்க கூட விருப்பப்பட்டு திமுகவுக்கு போகலாம்ல? அப்படி பார்த்தா விருப்பம்தான். அப்படின்னா விருப்பம்தான் இங்கே முக்கியம். ஒருத்தர் இன்னொருத்தரோட போய் சேர்ந்து அரசியல் ரீதியாக பயணம் பண்ணுறதுக்கு விருப்பம் ஒன்று தான் யாட்ஸ்டிக்கு அளவுகோல் என்றால், அந்த விருப்பம் தாவேகால இருக்கிற எம்எல்ஏ திமுகவுக்கு போகிறதுக்கு கூட விருப்பம் வராதா? திடீர்னு நேற்று வரலும் இவர் அழகாக இருந்தார் விஜய் சார், திடீர்னு காலில் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து, ஆனால் அந்த அன்சிகா மோட்வானியோட அந்த பாட்டில் பார்த்தா நல்லா தானே இருக்காரு உதயநிதி. அப்படி அவர் மனசு மாதிரி போக மாட்டாரா எம்எல்ஏ? உங்ககிட்ட வந்தால் வந்து குணத்துக்காக வந்தாங்க, அவங்கக்கிட்ட வந்தால் பணத்துக்காக வந்தாங்க. என்ன விதமான அரசியல் இது? இந்த சைடு ஒண்டி கேஸு போடுறீங்க. டிடிவி தினகரன் ஒருத்த எம்எல்ஏ தொழிச்சு தேடி நிற்கிறாரு, யாருமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இதெல்லாம் பேசுகிறாரா? இப்போ நிர்மல்குமார் சார் இதெல்லாம் பதில் சொல்லலாம்ல, டீட்டெயிலாக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இவங்க அவங்களோட சேர்ந்துருவாங்க, அவங்க இவங்களோட சேர்ந்துருவாங்க, அவங்க அவங்களோட பாஜக பி டீம், இவங்க இவங்களோட பி டீம். ஆளுகின்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணுற இதே. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீது திமுக இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கா? சீமானே சொல்லியிருக்காரு, நான் வந்து பி டீம்ன்றாங்க. மாதிரி இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு சாதாரண பேச்சு, இதை கொளுத்தி போட்டு விட்டுட்டு மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு உண்டான வேலை இது. அவ்வளோதான். இதே நிர்மல்குமார் டெய்லி செய்கிறார். காலைல ஏஞ்ச உடனே பல்லு விளக்கிட்டு காஃபியை குடிச்சிட்டு வெளியில் வந்து திமுக தீய சக்தி தாவேக ஆட்சியை கவுப்பதற்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா தேவ் போட்டு அதுக்கு அடுத்த லைன் டெய்லி இதான். சரி, எதிர்கட்சிகளும் இந்த சிச்சுவேஷனை சரியா கையாளுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எதுக்கு இதை சொல்லணும், ஸ்டாலினுக்கு கோவம் வந்தா அப்படிங்கறத ஏன் சொல்லணும், திருச்சி சிவா கேபினெட் மினிஸ்டர் ஆவாருன்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் சொல்லணும், தினம் ஆட்சி கவிழும். நீங்க அவங்கள ஆளதான் விட்டு பாருங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கலைஞர் அவர்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கும்பொழுதே அவர் எவ்வளவு காலம் அவகாசம் கொடுத்தாரு, அந்த சாதுரியம் அவர்கிட்ட இருந்தது. இப்ப இவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பா பேசி இவங்களே லீடு கொடுக்குறாங்களோ? தப்பா பேசின்றது பொறுமை கிடையாது, பொறுமை இல்லை ஒன்று. இன்னொன்று, தாவேகா வந்து இப்போ பாப்புலராக இருக்குது. இப்போ நீங்கள் திமுகவும் அதிமுகவும் நீங்கள் என்ன அரசியல் பண்ணாலும் இப்போ எடுபடாது. பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ் வந்து குறையணும். அது அவங்களுக்கு புரியலையா சார்? அதாவதுங்க நெகட்டிவா போகுதுன்னு அவங்களுக்கு புரியலையா? அது நெகட்டிவா போதோ இல்லையா, அது யூஸே கிடையாது, எந்த விதமான யூஸும் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ என்ன கேட்டால் இமீடியட்டாக நடக்க வேண்டியது உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் நடந்து தாவேகா நிர்வாகிகள் நிறைய பேர் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் அவங்களோட போக்கு என்னன்றது தெரியும். ஒரு வாட்டி தாவேகா ஒரு 2 வருஷம் ஆனாதான் ஆஹா நம்ம நினச்சது வேற, தாவேகாவும் ஒரு சாதாரண கட்சி அப்படின்றது புரியும். மேபி தாவேகா நிர்வாக ரீதியாக பார்க்கும்போது அதிமுகவிட திமுகவிட பின்தங்கி உள்ளதுன்ற அந்த உண்மை கூட புரிய வரும். நான் ஏன் இதை பின்தங்கி இருக்குன்னா, இந்த 2 மாத காலத்தில் சொல்கிறபடி எந்த ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டமோ ஒரு பார்வையோ இல்லை ஒரு மாற்றமோ எதுவுமே வரல இந்த நொடி வெறியிலும். நிர்மல்குமார் அவர்கள் பேச்சு இருக்கு இல்லையா? சரி, இப்போ திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆனால் என்ன, ஆவா கட்டி என்ன? இப்போ முருகன் மத்திய அமைச்சர் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தா சந்தோஷம், இல்லைன்னா இல்லை மத்திய அமைச்சர் அவ்வளவுதானே. ஆனா அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது வந்து அவங்களுக்கு வந்து பி சிதம்பரம் அவர்களும் சொல்லியிருக்காரு இல்லையா, இப்ப டீலிமிட்டேஷன் பில் வந்து திரும்ப கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி என்சிபி டிஎம்கேவை தங்கள் பக்கம் கவர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு, அவங்க காஷியஸா இருக்கணும்னு வார்ன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் சென்ஸ் பண்றாங்களா பிஜேபியும் டிஎம்கேவும் ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கறது ஏதோ தெரிஞ்சிருக்கா? சென்ஸ் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் சேர்ந்தப்போ நீங்களாம் வேடிக்கை தானே பார்த்தீங்க. ஏங்க அவங்களுக்கு யாரோட தேவையோ அவங்கவுங்க மேட்ச் பண்ணிக்குவாங்க. இந்த கொள்கை இதெல்லாம் வந்து மக்களை சொல்லி திசை திருப்புற வேலை. நாளைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மோடி வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிட்டு அவங்க சேர்ந்துருவாங்க.
இல்லை மோடி கூப்பிட்டு உனக்கு வேணுன்றதை நான் பண்ணித்தரேன்ப்பா, என்னப்பா பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்ல வேணாம், நான் உங்கள் ஊருக்கு வரும்போது நான் திருக்குறள் 2 சொல்லிக்கிறேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் போலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லாமல் நான் இதை ஒண்டி சொல்லிட்டு போயிடுறேன், நீ என்ன இது பண்ணாத, நம்ம ஒரு எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா அவங்க முடிச்சுக்குவாங்க. ஏன்னா பிஜேபி திமுக கூட்டணி வச்சதே இல்லையா? எது வேணா நடக்கும் அரசியலில், யார் வேணா நண்பர்கள் ஆவாங்க, யார் வேணா எதிரி ஆவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அது திமுகவுக்கு பின்னடைவு அது அந்த கட்சி ஏற்படுத்தாதா சார்? பார்த்துக்கிட்டோம். அதனாலதான் இவர் அந்த திமுகவே இல்லாம போயிடும்னு சொல்றாரோ நிர்மல்குமார்? திமுக இல்லாம போயிடும்னு சொல்றதுலாம் நிர்மல்குமார் நிறைய கட்சியில மாறிட்டு வந்திருக்கிறாரு. அப்ப இல்லாம போற கட்சியில எல்லாம் எதுக்கு போய் சேர்ந்தீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தாவேக்கான ஒரு கட்சி வரணும்? சரி, தாவேக்கா 100 வருஷம் இருக்குன்னு உங்களால எழுதி கொடுக்க முடியுமா? என்ன ஒரு கொள்கையில என்ன, எதன் அடிப்படையில் அந்த கட்சி வந்தது? திமுக அதிமுக மீது இருக்க கோபத்துல ஜெயிச்ச ஒரு கட்சி. ஒரு போராட்டத்தையோ இல்ல மக்கள் பிரச்சனையோ முன்வைத்து இல்ல ஒரு விஷயத்துக்கு தீர்வை நோக்கி போய் வரல. இப்போ குறைந்தபட்சம் அதிமுக வச்சு திமுகவை எதிர்த்து ஊரா போய் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணார், ஊரா போய் ஓட்டு கேட்டார். ஆனாப்பட்ட எம்ஜிஆரே ஊரா போனார், ஆனால் விஜய் சார் போல, வெறும் ஃபோனில் தான் ஓட்டு கேட்டார். சரி, இது ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆயிருக்கு. எனி திங் விச் இஸ் ஃபாஸ்ட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங். இயற்கை விதி அதுதான். புரியுது, இயற்கையோட விதி அதுதான். வலியது வெல்லும். இங்கே வலியது எதுன்னு இப்போ இன்னைக்கு தேதியில் தெரியல. எல்லாமே காஸ்மெட்டிக்ஸாக இருக்கு. எது என்ன தன்மையில் இருக்குன்னு தெரியல. கண்ணெதிரில் பார்க்கும்போது அதிமுக சிதைந்து கொண்டிருக்கு, அது ஓரளவுக்கு தெரிகிறது. திமுக என்பது கஷ்டப்படுது, நெருடலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு, குடும்ப அரசியல், அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கல, புதியவர்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கல, பட்டியலின மக்களை தூக்கி வச்சு பார்க்கல, சிறுபான்மையினர் எல்லாத்தையும் தூக்கின்னு போய் பண்ணீங்க. தாவேக்காக்கு போயிடுச்சா எல்லாம்? என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? அதனால தான் சொல்கிறேன், மக்களை வந்து எப்பயுமே சாதி ரீதியாவோ மத ரீதியாவோ கையாளக்கூடாது. மக்களாக பார்க்கணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா சாதி மதத்தை அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க. புதுவெளியில் வந்து கோர்ட்டு கேஸ் ஆகாது. அப்படி அது மத ரீதியாக பிளவுபட்டதுனால தான் பாபரி மசீதி சம்பவம் நடந்தது. இல்லைன்னா அப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன, ஒரு விஷயத்தை இடிச்சுட்டு இன்னொரு விஷயத்தை கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடி இருந்தவங்க பண்ணியிருக்கிறாங்க, அதனால நாங்கள் பண்ணனா அவன் பைத்தியம் பண்ணான். அவன் உண்மையிலே ஒருவேளை இப்போ நான் அந்த வாதத்துக்கே வரேன். இப்போ ராமர் கோயில் மசூதி இருக்குது, பாபரி மசூதி இப்போ இடிச்சிங்க, கண்ணெதிரில் இடிச்சிங்க. அவங்களா புலம்ப வச்சு அவங்கள அழ வச்சு இடித்ததில் நீங்கள் என்ன குளிர் காஞ்சி சந்தோஷப்பட்டீங்க? யார் அவங்க? வேற்று கிரகத்தில் இருந்தாங்களா? நம்ம சொந்தம் தானே. ஏன்னா அவங்க மார்க்கம் இஸ்லாமு, உங்கள் மார்க்கம் இந்து, அவ்வளோதானே. எல்லாம் இறைவன் எந்த வடிவில் இருக்கானோ அங்கே போய் சேர வேண்டியதானே. செத்து போனால் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். எல்லாத்தையும் தான் செத்துட்டு ஒன்று வச்சுனுக்கிறீங்களா? இவர் முஸ்லீம் வீட்லேயே வச்சுக்கலாம், இவர் கிறிஸ்டின் இவர் அப்படியே பெட்லேயே வச்சுக்கலாம், இவர் ஹிந்து இவரை படுக்க போட்டு ஆள்லேயே வச்சுக்கலாமா? வச்சுக்கிறீங்க. செத்துப்பட்டத்துக்கு அடக்கம் தானே பண்ணுறீங்க எல்லாம் ஒன்றா. இது வாங்கி வந்தப்பட்ட வாழ்க்கை. கொஞ்ச நாள் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துட்டு ஆடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதானே. அது கூட புரியாமல் ஏமாதம் பெருசு தற்குறித்தனமாக சண்டை போட்டதுனால வந்த வழக்கு. இப்போ அதில் வந்து என்ன தீர்வு நீங்கள் கொடுத்தீங்க? ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்ததா? இல்லை இன்னைக்கு தாவேக்கா அரசுக்கு இருக்க அந்த பார்வை? நிலைப்பாடு கூட எடுக்க முடியாமல் தயங்கிய ஒரு கட்சி, பயந்த ஒரு கட்சி தாவேக்கா. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது பாருங்கள், சர்ச்சில் அப்படியே இப்படி 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 முட்டி போட்டுன்னு போய் ப்ரேயர் பண்ணுறது, நமாஸில் போனால் குள்ள எடுத்து போட்டுக்குது, வேலை தூக்கி கையில் வச்சுக்குது. கிம்மிக்ஸு, அதெல்லாம் வந்து டெம்ப்ளேட். இறை நம்பிக்கையோ கோயிலுக்கு போகிறதையோ பொதுவெளியில் காட்டுறதே என்ன கேட்டால் வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு அரசியலே கிடையாது. ஆன்மீகன்றது இந்த கிம்மிக்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது எந்த சாமியாக இருக்கட்டும், அந்த சாமிக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறது, அது ஒரு இலகுவான வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணுற விஷயம். இவங்களாம் அரசியல் ஆதாயத்துக்கோசரம் பிழைப்பு நடத்துகிறாங்க. அதனால் இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொன்றும் கலப்பி போட்டு பாஜக வந்தால் பாசிசம் சனாதனம் சொல்லி பழக்கமாகி போச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, தாவேக்காவால் ஒரு சில கலாச்சார சீர்கேடு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு, ஒரு சில முன்மாதிரிகளில் தவறுகள் நடக்குது. காவேரி பிரச்சனை பேசுறதுக்கு இங்கே யாரும் ஆளு கிடையாது. முன்னெடுத்துக்கிறதுக்கு அதை பற்றி பேசுறதுக்கோ ஒரு அழுத்தத்தை கர்நாடகத்துக்கு மீது கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அவங்கவுங்க ஒன்றாயிடுவாங்க. சரி, ஒருவேளை திமுக கோரிக்கை வைக்குது, நீட் தேர்வை ரத்து பண்ணுறியா, கச்சத்தீவை திருப்பி மீட்டு தெரியா, இல்லை ஏதோ ஒரு 2 கோரிக்கை நான் வைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருந்து. சார், நீங்க கச்சத்தீவுன்றதால இந்த கேள்வி வருது. மாணிக்கம் தாக்கூர் அவர்களை நிருபர்கள் கேட்டாங்க, கச்சத்தீவு வந்து கொடுத்தது உங்க ஆட்சியில தானே அப்படின்னு. அது ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்க ஏன் அதை பிரச்சனையா பாக்குறீங்க, இல்லாத பிரச்சனையை நீங்க ஏன் கொண்டு வரீங்க, அப்போ சரின்னு தோணுச்சு நாங்க கொடுத்தோம், இப்ப கச்சத்தீவு வேணும்னா நீங்க பாஜகவை போய் கேளுங்க, 12 வருஷமா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லாத பிரச்சனை என்கிட்ட ஏன் கொண்டு வரீங்கன்னு தாவேக்கா கூட்டணியில இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு புத்திசாலித்தனமான பதில், மிகவும் அறிவுபூர்வமான பதில். ஏன்னா கடந்து போற பதில். கொடுத்தவங்க கிட்ட தானே திருப்பி கேட்க முடியும்.
நான் உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுக்குறேன், நீங்க போய் அடமானத்துல வச்சிட்டீங்க, இல்ல எழுதி கொடுத்துட்டீங்க, திரும்ப உங்ககிட்ட தான் கேட்கிற கேட்க முடியும். அதிகாரத்துல தான் இல்ல அப்படிங்கிறாங்க. வருவீங்கல்ல ஒரு நாள், அன்னைக்கு செஞ்சு கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுங்க. அந்த நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு வருவாங்கன்னு? அவங்க நம்புறாங்கல்ல. விஜய் சார் வந்துட்டாரு, தென்னிந்தியா பூரா பிரச்சாரம் பண்ணா மோடியை வீழ்த்திடலாம் நீங்க நம்புறீங்கல்ல. அதுக்கு தானே விஜய் சாரோட அவ்வளோ நட்பு பாராட்டுறீங்க. சார் அவர் விஜய் உண்மையாவே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, காமராஜருக்கு அப்புறம் ஒரு சிறந்த லஞ்சம் லாவண்யத்துல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத நாட்டை திருத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர்னா அது விஜய் அவர்கள் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கார் காமராஜர் அவர்கள் விழால. இதை விட நிஜமாவே இதை நம்புறாரு விட போல இருக்கு. தாத்தா காமராஜரை எவனும் இவ்வளோ மோசமா பேச முடியாது. ஐயா காமராஜரோட வருமானம் என்ன? அவரு கடைசியா இருந்த காசெல்லாம் கூட கொடுத்துட்டு போனாரு. இவரு சம்பாரிச்ச காசுக்கு வரி கட்டாதவர். அரசியல் பிழப்பு நடத்தணுன்றதுக்கோசரம் காமராஜரோட ஒப்பிட்டு பேசுவீங்களா? என்ன விதமான வாதம் இது? நல்ல வேளை திருச்சி வேலுசாமி அண்ணா இப்போ அந்த சைடு இருக்காரு. இல்லைன்னா இந்நேரம் காலில் சலங்கை கட்டி ஆடி இருப்பார். ஜாட்டியால் அடிப்பார், வார்த்தைகளால். ஏன்னா காமராஜர் அரசியல் அவர் பேசுவார். நாங்களாம் அவர் பேச்சு, தமிழறிவு மணியன் ஐயா, காலம் சென்ற ஒரு சில பேச்சாளர்கள், காங்கிரஸ் பேச்சாளர்கள், அதுக்கப்புறமா இவர் திருச்சி வேலுசாமி அண்ணன். இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல, எங்களுக்கெல்லாம் வயசு கம்மி. காமராஜர் தாத்தா எப்படி இருந்தார், எப்படி ஒரு ஒரு கிங் மேக்கர், அதாவது அரசியலில் வந்து சிம்ம சொப்பனம், எளிமையில் வந்து ஒரு உச்சம் சிகரம், அரசியல் ஆளுமைனா அவர் தான். அவருக்கு நிகர், அவருக்கு ஈக்குவலு, அவரை மாதிரியே ஒருத்தர் சாம்பியன் லெஜெண்டுன்னா இன்னொன்று அறிஞர் அண்ணா. இன்னைக்கு அப்படி இருந்த காமராஜர் ஐயா, காமராஜர் வந்து தோத்துட்டாரு அப்படின்னும் பொழுது அண்ணா வந்து எப்பா சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஒரு அரசியல் ஆளுமை, தப்பாக பேசிடாதீங்க. ஏன்னா தெரியும் அவர் யாருன்னு தெரியும், அவரோட ஆதிக்கம் என்னன்னு தெரியும், அவரோட ஆளுமை என்னன்னு தெரியும், அவரோட அரசியல் தன்மை புரியும், மக்கள் பிரச்சனை தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி. ஒட்டுமொத்தமாக டெல்லியிலேயே காமராஜர்னா பிராண்டு. அந்த பிராண்டை எடுத்துன்னு போய் படத்துக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட்டு கூட வச்சு விற்கிறவங்களுக்கும், ஜனநாயகன் படம் ப்ரொடியூசருக்கு டெல்லி பிரதிநிதியாக போடுறவங்களையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்பி உதயகுமார் ஒரு கேள்வி கேட்டார். 108 எம்எல்ஏ நிற்கிட்டோம், 107 எம்எல்ஏ எல்லாரும் பேரையும் லைனாக சொல்லிட்டோம், நான் அரசியல் பொது வாழ்க்கையில் வர்றதே விட்டேன்னாரு. சொல்லி 48 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. யாருன்னா ஒருத்தர் எதிர்வினை ஆட்டுனீங்களா? இதுவே தேவையில்லை, வெக்கமா இல்லை? ஏன்னா சொந்த கட்சியில் எம்எல்ஏ கிடையாது, இரவல் வாங்கி நின்று ஒரு கட்சியில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, வரி கட்ட மாட்டார், கார் வாங்கினா சொல்ல மாட்டார், ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. ஐயா காமராஜருக்கு எதனா தனியாக இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததா? அவர் குடும்ப அரசியல் பண்ணார், இல்லை அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் எதனா விமர்சனம் எதனா இருந்ததா? இதெல்லாம் வந்து ஐயா மாணிக்கம் தாக்கூருக்கு நான் கையெத்து கும்பிட்றேன். நீங்கள் விஜய் சாரை பாராட்டுங்க, நட்பு பாராட்டுங்க, அவர் நெஞ்ச போய் கட்டி பிடிச்சிக்கோங்க, கிள்ளி முத்தாய் கொடுங்க, வைப்பு பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபயர் கொடுங்க, காலையிலே கூட ஊந்து கிடங்க. தயவு செய்து காமராஜர், நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால காமராஜர் வந்து உங்கள் சொத்து கிடையாது, பொது சொத்து, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய அடையாளம், அடையாளம், அரசியல் ஆண்மை, அரசியல் ஆளுமை. பின்னாடி வரவங்க இந்த மாதிரி இந்த ஊழல் பெருச்சாளிகளெல்லாம் காமராஜர் ஆட்சி காலத்தில் எல்லாம் குட்கா வியாபாரிகள்லாம் கையெழுத்து போட்டுருந்தாங்களா? மண்ணு திருடினாங்களா காமராஜர் ஆட்சியில் இருந்தவங்க? என்ன பேச்சு இது? யாரை எடுத்து போய் யாரோட சேர்க்கறது? ஒரு அளவில் புகழாரம் பேசுவதற்கு எல்லாம் வந்து கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இன்னைக்கு இருப்பவர்கள் காங்கிரஸ்காரர்கள். காமராஜரோட பிளட்டோ, காமராஜரோட அந்த வீரியமோ, உண்மையோ, நேர்மையோ இல்லை. போட்டோக்கு காமராஜருக்கு இன்னைக்கு பிறந்தவங்களுக்கு போட்டோக்கு பக்கத்தில் இருக்கிற அடிச்சுக்கிறாங்க, வயசு வித்தியாசம் இல்லாம. இது திருநெல்வேலி காமராஜர் விழாவில் நடந்த சம்பவத்தை தானே நீங்க சொல்றீங்க? போட்டோக்கு அடிச்சுக்கிட்டது. போட்டோக்கு புகைப்படம் பக்கத்துல யாரோட புகைப்படம் வர்றோன்னு சொல்லிட்டு அவர் ப்ரூஸ் எம்பி இருக்கிறாரு, அவர் எதிரில் வந்து மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து ஒருத்தர் தள்ளிக்கிறாங்க, ஆபாச வார்த்தைகள், அர்ச்சனைகள், புகைப்பட விளம்பரத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி. இவர்களுக்கெல்லாம் தலைவர் தான் உரிமை மொழியே முழுக்க எடுக்கவே முடியல சார். அவ்வளோ தடங்கல்கள் அடிதடியால. பாதி படிக்கிறாங்க அடிக்கிறாங்க, படிக்கிறாங்க அடிக்கிறாங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. ஐயா காமராஜர் வந்து மேல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர் வளர்த்த பேர் இயக்கம் இப்படி போகுதுன்ட்டு. இதுல இவங்க சொல்றாங்க அண்ணா திமுக பாருங்க, உங்க கட்சியை பாருங்க, 5 எம்எல்ஏ திமுக தெய்வால ஜெயிச்சிங்க, திமுக கூட்டணி விட்டு போயிருந்தீங்கன்னா அங்க போய் சேர்ந்துருப்பீங்க, திமுகவும் தப்பிச்சிருக்கும், இல்லை வேற விதமா எதனா நல்லது நடந்திருக்கும். மொத்தமா போயிடுச்சு. அதாவது மேகதாது பத்தி பேச மாட்டேன், கட்சித்தீவை பத்தி கேட்க மாட்டேன். கட்சித்தீவு யாருக்கு குத்துது? அவங்க வாக்கு கொடுத்தாங்கல்ல சார், கட்சித்தீவை திரும்ப மீட் போன்னு, அதனால பிஜேபியை கேட்க சொல்றேன். கரெக்டு. பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண்ணு. இந்த காங்கிரஸ் கட்சியை திமுக ரொம்ப நாளை தூக்கி சுமத்ததுனால
காங்கிரஸ் ஒரு நல்ல கட்சின்ற மாதிரி வந்துச்சு. சீமான் பேசின பேச்சோ இல்லை மற்ற தமிழ் தேசியம் பேசினவர்களோ இல்லை திராவிடம் பேசினவர்களோட பேச்சோ எடுபடாமல் போயிடுச்சு. பிஜேபிக்கு என்ன, தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ, இந்த ஒரு எம்எல்ஏக்கு நான் கட்சித்தீவு மீட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? வரும்போதே கையில் திருக்குறளாக அக்கில் வச்சுன்னு வந்துட்டு வேஷ்டியை கட்டிக்கின்னு அங்கோஸ்தரத்தை இப்படியே மாற்றி கீத்தி போட்டு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து டாட்டா பை பை தமிழில் 4 வார்த்தை பேசிட்டு போயிட வேண்டியது. அவ்வளோதான் இவங்க அரசியல். அதனால் இந்த தேசிய கட்சிகள் இருக்கு பாருங்க, அண்ணாமலை புதிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாரு. என்னன்னா, தேசிய கட்சிகளோட மொழி வந்து தமிழர்களுக்கு புரியறது இல்லையா? ஆமாம் சார், எங்களுக்கு புரியாது. உங்களெல்லாம் வந்து இன்னும் விட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க, அரசியல் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு மக்கள். உங்களெல்லாம் அந்த கொஞ்சம் ஓட்டு கூட போடக்கூடாது. உங்களெல்லாம் நோட்டாக்கி கீழே வைக்கணும். மழை வெள்ளம் எந்த கட்சி இறங்கி வேலை செய்யுது? நாம் தமிழர் கட்சி இறங்கி வேலை செய்யுது, தௌஹீத் ஜமாத் இறங்கி வேலை செய்யுது, எஸ்டிபிஐ இறங்கி வேலை செய்யுது, அதிமுக வேலை செய்யுது, திமுக வேலை செய்யுது. எல்லாமே மாநில கட்சி. பிரெட்டு பேக்கெட்டு பால் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா பிஜேபி குஷ்பு அவர்கள்? காங்கிரஸில் அது கூட கொடுக்கல. அதனால் பேசுவாங்க இவங்கெல்லாம். மற்றபடி காங்கிரஸ் கட்சியெல்லாம் வந்து கச்சத்தீவை பற்றி அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணமே கிடையாது. கச்சத்தீவு பிரச்சனை மீட்க போகிறதும் இல்லை, வரப்போகிறதும் கிடையாது. கச்சத்தீவு வந்து பேசுபொருளாக இருக்கும், அதை வைத்து அரசியல் என்பதும் இருக்கும். ஆனால் அதை மீட்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் மத்திய அரசால் தான் செய்ய முடியும், மாநில அரசால் செய்ய முடியாது. அந்த மத்திய அரசுக்கு அதை மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம். வணக்கம்.